வணக்கம் வணக்கம் மக்களே. என்ன தளபதியோட ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்களா? வேறு லெவலில் இருந்துச்சா? சும்மா உக்கிரமாக பேசியிருந்தாரா, சம்பவம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் அனல் பறக்கிற ஸ்பீச் தான் பண்ணியிருந்தார். ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீச்சில் யாரையுமே விட்டு வைக்கலங்க. எல்லாருமே பொழந்து தள்ளிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அவரை யாரெல்லாம் வந்து பேசினாங்க, என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் நீட்டாக பதில் சொல்லியிருக்காரு இந்த ஸ்பீச்சில். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ தளபதி என்ட்ரி மாசாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் ராம்பேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்களோட வெள்ளம் அப்படி இருந்துச்சு. பாதி ராம்பேக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க தொண்டர்கள். அந்த அளவுக்கு வந்து தொண்டர்கள் வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து 6 அடி கேப்பில் வந்து கம்பிகள் நடப்பட்டிருந்தாலும் அது மீறியும் ஏறி வந்து தளபதி விஜய் வந்து பார்த்தாங்க, மாலைகள் அணிவிச்சாங்க, தாவைக்கா கொடியை வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. உண்மையாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தலையில் வந்து அந்த கொடியை வந்து கட்டும்போது பார்த்திங்க அதில் தளபதி பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அவரோட ரிசப்ஷனை பார்த்து எல்லாருமே மிரண்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ தளபதியை பார்க்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவர் ஸ்பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கர்ஜனையோட பொழந்து கட்டிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து உச்சக்கட்டத்துக்கு போய் வேறு லெவலில் பேசியிருக்காரு. யாரையுமே விட்டு வைக்கலைங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை எதிரியான பாஜகவும் சரி, அரசியல் எதிரியான திமுகவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே பொழந்து கட்டியிருந்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே என்னென்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது எல்லாத்தையுமே பேசிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பின்னாடி வந்து திமுக இருக்குது, அவங்க 2 பேருக்குள்ள ரகசிய உறவு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து டேடி அப்படிங்கிறத வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் இதை கொஞ்சம் கேட்டிங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக பேசியிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேகை உடச்சி இப்போ அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதா ட்ரெண்டாக போகுது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து சொன்னதுனால சிங்கத்தை பற்றி சொல்லி சிங்கம் வந்து எப்படி வேட்டையாடும், அது வந்து எப்படி வந்து இறந்து போனதெல்லாம் வந்து டச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும், அது வந்து கெட்டு போனதையும் தொடவே தொடாது அப்படிங்கிறதையும் சொல்லி சீமான் அவர்களையும் சைடாக வந்து தாக்குதல் பண்ணி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற அவங்க தொண்டர்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஏடிஎம்கேவும் ஒரு தாக்குதல் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லாரையுமே தாக்கி பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி குறித்தில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களை வந்து ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ கூட்டணி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு இருக்குங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காரு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ யார் கூட கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அது சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் புகழ்ந்து பேசியிருந்தார். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகிறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் என்னோட அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட நான் பழகியிருக்கேன். மதுரை மண்ணில் இருந்துட்டு அவரை நினைக்காம நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். வேட்பாளர் அறிவிக்க போகிறேன் அப்படின்னோடனே நமக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னடா உண்மையிலே பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, வேறு லெவலில் சம்பவமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக மதுரையில் இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ தமிழ்நாடு முழுக்கவே நான் உங்கள்கிட்ட தான் இருக்கேன், ஸோ உங்கள் விஜய் தான் எல்லா இடத்துலையுமே நிற்க போகிறோம், உங்களில் ஒருத்தவங்க தான் நிற்க போகிறாங்க, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்க போகிற அனைத்துமே வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கி மக்களை வந்து பார்க்க போகிறேன், ஸோ உங்களோட பயணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் வந்து சாதாரண போர்க்களமாக தான் பார்த்துருக்கேன், இனிமேல் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்பீச் தான் வந்து தெரிக்கையோட பேசியிருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லணும் தளபதி விஜய் அவர்கள். இதுக்காக தான் எல்லாருமே காத்திருந்தோம். ஸோ கர்ஜனை செமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.